தருமபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பல்நோக்கு கட்டிடம் கட்ட நடைபெற்ற பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். பெரியாம்பட்டி ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டம் 2024-25 கீழ் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய பல்நோக்கு கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் காவேரி, ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், முன்னாள் பாலக்கோடு சர்க்கரை ஆலை இயக்குநர் ரவி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஸ்ரீ தர்மசம்வர்த்தினி சமேத விருத்த புதீஸ்வரர் கோவில் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியை முன்னாள் அமைச்சரும் விராலிமலை சட்டமன்ற தொகுதி MLA-வுமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 700 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் குக்கர், டைனிங் டேபிள், ரொக்கப்பணம் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. போட்டியை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே பெஞ்சல் புயலுக்கு பின்னர் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பாலம் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்தலிங்கம்படம் கிராமத்தில் தென்பெண்ணை ஆற்றுக்கு செல்லராகவன் வாய்க்காலில் பெஞ்சல் புயலுக்கு பின்னர் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் பாலம் கட்டப்பட்டது. இந்நிலையில் சாத்தனூர் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் ராகவன் வாய்க்கால் பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இந்நிலையில் பாலத்தை உடனடியாக சீரமைத்து கொடுக்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் சாலையில் சென்றவர்களை மதுபோதையில் தகாத வார்த்தைகளில் திட்டி வம்புக்கு இழுத்த இளைஞருக்கு பொதுமக்கள் தர்மஅடி கொடுத்தனர். பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் நடந்து சென்றவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியும் ஆடையை அவிழ்த்து காட்டியும் மதுபோதையில் இளைஞர் அளப்பறையில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த காவலர்கள் இளைஞரை பிடித்துச் செல்லாமல் அவர் செய்வதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்தில் எல்லை மீறிய அந்த போதை இளைஞர் இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் பொறுமை இழந்த பொதுமக்கள் அவரை அடித்து துவைத்தனர்.